ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோஷியல் மீடியாவில் கொஞ்ச நாளாகவே நல்லா வைரலாக போய்ட்டுருக்க இந்த அகமதாபாத் அப்படிங்கிற இடத்துல நடந்த இந்த விமான விபத்து எப்படி நடந்து அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த அகமதாபாத் அப்படிங்கிற இடத்துல நடந்த இந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டை பற்றி நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் இப்போ பாருங்கள். அதுக்கான லிங்க் வந்து நான் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, அதனால் மறக்காமல் அதை போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நம்ம வீடியோவில் எதை டீட்டெயிலாக பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, 3 டாப்பிக்கை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேன் ஆக்சிடெண்ட்டை பற்றி ஏற்கனவே தீர்க்கதரிசனம் அப்படிங்கிறது உரைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு டாப்பிக்கை பார்க்க போகிறோம். அப்படி உரைக்கப்பட்டுச்சுன்னா அது யாரால் உரைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பிளைனாக ஃபஸ்ட்டு டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேன் ஆக்சிடெண்ட் நடந்ததுக்கான ரீசன், அதாவது காரணங்கள் என்னெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் செகண்ட் ரீசனாக பார்க்க போகிறோம். இப்போ தேர்ட் டாபிக் என்னென்னு பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேன் ஆக்சிடெண்ட்டை வீடியோ பண்ணது, அதாவது வீடியோ எடுத்தது யார் அப்படிங்கிற மாதிரி தான் தேர்ட் டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னுடைய சேனலுக்கு புதிய வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டிட்டு போங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குன்னு எனக்கு இதே மாதிரிப்பட்ட ஒரு வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதில் மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக முன்னாடி இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது எங்கே நடந்து எப்படி நடந்துருங்கிற மாதிரி ஒரு ஸ்மால் இன்ட்ரோ வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு போயிடலாம். இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா அகமதாபாத் அப்படிங்கிற இடத்துல இருக்க சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியன் ஃப்ளைட்டான ஃப்ளைட் AI-171 அப்படிங்கிற ஃப்ளைட் வந்து ஆஃப்டர்நூன் June 12 வந்து பார்க்கல நல்லா தான் போயிட்டுருக்கு. அது டேக் ஆஃப் ஆகி 1 மினிட்லேயே அது வந்து கட்டுப்பாட்டை வந்து BJ மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டலில் வந்து கிராஷ் ஆகிடுது. இதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்லேருந்து 242 பேசஞ்சர்ஸில் 241 பேசஞ்சர் வந்து ஸ்பாட்டில் இறந்து போயிடுறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த ஹாஸ்டலில் இருந்த குழந்தைகளோட சேர்த்து அதாவது 270+ டெத் ரேட் வந்து இது கூடியிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இப்போ நம்ம வீடியோவில் ஃபஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறத பற்றி தீர்க்க தரிசனம், அதாவது ஃப்ளைட் ஆக்சிடென்ட் இப்போ நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறது உரைக்கப்பட்டுச்சா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறோம். தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டுச்சா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும்போது இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறது உரைக்கப்பட்டுச்சு. என்னைக்கு உரைக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்சிடென்ட் நடக்கணும், அதாவது ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு 49 நாளுக்கு முன்னே இந்த தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறது உரைக்கப்பட்டுச்சு. யாரால் உரைக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையை சேர்ந்த ஜெரோம் அப்படிங்கிற போதகரால் தான் வந்து உரைக்கப்பட்டுச்சு. என்னெல்லாம் உரைக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 24 ஏப்ரல், அது மட்டும் இல்லாமல் 26 அப்படிங்கிற 2 நாள் வந்து இந்த போதகரால் இந்த தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறது உரைக்கப்பட்டுச்சு. அப்படி அவர் என்னெல்லாம் சொன்னாருங்கிறது இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். முதல்ல அவருடைய தீர்க்க தரிசனத்தில் அவர் என்னெல்லாம் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்காக ப்ரேயர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. செகண்ட் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்க ஏர்லைனுக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன் அவர் அப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்க ஏர்லைனில் ஒரு ப்ராப்ளம் வந்து வரப்போகுது. இந்த ப்ராப்ளம் காரணமாக 100கணக்கான மேற்பட்டவங்க உயிரிழக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து தீர்க்க தரிசனம் வந்து சொல்லியிருக்காரு. தேர்ட் இன்சிடென்ட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிளைனில் ட்ராவல் பண்ணுவீங்க, ரெட் கலரில் இருக்க பிளைனில் வந்து ட்ராவல் பண்ண தவிர்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் சொன்ன இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிய மாதிரி தான் June 12 வந்து இந்த அகமதாபாத் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு பிளைன் கிராஷ் வந்து நடக்குது. அதுவும் ரெட் கலர் பிளைன் அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. ஸோ இவர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நடந்து அப்படிங்கிறது தான் உண்மை, ட்ரூ அப்படின்னு சொல்லி ஆகணும். இப்போ செகண்டாக இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேன் கிராஷுக்கு எவிடன்ஸாக இருக்குது அந்த வீடியோ எடுத்தது யார் அப்படிங்கிற மாதிரி இந்த செகண்டாக இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது யாரால் எடுக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓம்கார் நகர் அப்படிங்கிற இடத்துல இருக்க ஒரு சிறுவன், அதாவது ஆரியன் அழைக்கப்படுற 17 வயது சிறுவனால் இந்த வீடியோ அப்படிங்கிறது எடுக்கப்பட்டுச்சு. இதை வேறு வந்து ஒரு தற்செயலாக தான் எடுக்கிறாரு. அதாவது இந்த பிளேன் வந்து போகிறத ஒரு வீடியோ எடுக்கிறது இவர் வந்து ஒரு ஹாபியாக வச்சுருந்தாரு. அதே மாதிரி எடுக்கும்போது தான் இந்த பிளேன் கிராஷை வந்து இவர் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாரு. இதை வந்து அவர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட் பண்ணுறாரு. இது வந்து உடனே மில்லியன்களில் வியூஸ் போகுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதனால் பார்த்தீங்கன்னா அகமதாபாத் அப்படிங்கிற இடத்துல இருக்க போலீஸ் வந்து இவரை வந்து விசாரணைக்காக கூப்பிட்றாங்க. அந்த நேரம் அவர் வந்து அவருடைய அப்பாவோட விசாரணைக்கு வந்து போயிருக்காரு. அந்த நேரம் அவர் வந்து அந்த விசாரணையில் என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு எடுத்தேன், அதாவது தற்செயலாக தான் இந்த வீடியோ வந்து எடுத்தேன். இந்த வீடியோ எடுத்துகிட்டு என்னுடைய சிஸ்டருக்கு வந்து நான் இது காட்டினேன். அவங்க வந்து எங்கள் அப்பாகிட்ட சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி, இது வந்து முழுக்க தற்செயலாக தான் நடந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரியன் தம்பி வந்து போலீஸுக்கு வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம தேர்டாக இந்த வீடியோவில் எதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேன் வந்து கிராஷ் ஆனதுக்கான மெயின் ரீசன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்காக இன்டர்நேஷ்னல் ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்டான கேப்டன் ஸ்டீவ் இதை பற்றி என்னெல்லாம் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேன் வந்து கிராஷ் பண்ணுறதுக்கு 3 ரீசன் தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவர் வந்து இந்த 3ஆவது ரீசனாக வந்து சொல்லும்போது இதுதான் மெயின் ரீசனாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. இப்போ அவர் என்னெல்லாம் ரீசன் சொன்னார் அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம்.
ஃபஸ்ட் ரீசனாக நம்ம கேப்டன் ஸ்டீவ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மேபி பேர்ட்ஸ் காரணமாக இந்த பிளேன் கிராஷ் வந்து நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. உடனே அவர் வந்து அவருடைய முடிவை வந்து மாற்றிக்கிறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில், அதாவது இந்த பிளேன் வந்து கிராஷ் ஆக போகிற வீடியோவில் ஒரு பேர்டை வந்து கிராஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அதாவது அப்படி பேர்டு வந்து கிராஸ் பண்ணியிருந்தால் அதோட எச்சம் வந்து தாழம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவர் யோசித்து பார்க்கும்போது அப்படியே அந்த எச்சம் வந்து தாழம் இல்லை. ஸோ இந்த பேர்ட் காரணமாக இந்த பிளேன் கிராஷ் வந்து நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேப்டன் ஸ்டீவ் வந்து சொல்கிறாரு. செகண்ட் ரீசனாக நம்ம கேப்டன் ஸ்டீவ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இது மேபி ஒரு மிகப்பெரிய பவர் லாஸ் ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு உடனே அவருடைய டிசிஷனை வந்து அவர் மாற்றுறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மேபி ஒரு பவர் லாஸ் ஏற்பட்டிருந்தா ஏரோப்ளேன் வந்து டேக் ஆஃப் ஆகும்போது அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து வந்திருக்கணும். பட் ஏரோப்ளேன் வந்து ஸ்மூத்தாக தான் டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆகிட்டு 625 ஃபீட் ஹைட்டு போகும்போது அது வந்து அவருடைய கட்டுப்பாட்டை இழக்குது. ஸோ ஒரு பவர் லாஸ் காரணமாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேப்டன் ஸ்டீவ் வந்து சொல்கிறாரு. இப்போ தேர்ட் ரீசனாக நம்ம கேப்டன் ஸ்டீவ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மேபி கோ பைலட்டோட மிஸ்டேக்காக இருக்கலாம். ஸோ இந்த கோ பைலட்டோட மிஸ்டேக்காக இருந்தால் இந்த கிராஷ் வந்து நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டீவ் வந்து சந்தேகப்படுறாரு. சந்தேகப்பட்டவுடனே அவருடைய டிசிஷனை வந்து மாற்றுறாரு. ஏன் மாற்றுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஏன் அவருடைய டிசிஷனை அவர் மாற்றிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேன் வந்து கிராஷ் ஆகிறதுக்கு முன்னே அதுலேருந்து அவர் வந்து ரேட்டை வந்து பார்க்குறாரு. இப்போ ரேட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேன் வந்து கிராஷ் ஆக போகிறது, அதாவது கிராஷ் ஆக போகிற ஒரு என்டேஞ்சர் சிச்சுவேஷனில் இருக்காமல் தான் இந்த ரேட் அப்படிங்கிறது வெளியே வரேன்னு நம்ம கேப்டன் ஸ்டீவ் வந்து சொல்லியிருக்காரு. இது எதனால் ஏற்படுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைட்ராலிக் இல்லைன்னா ஒரு எலக்ட்ரிக் மட்டும் இல்லாமல் ஒரு 2 இன்ஜின் ஃபெயிலியர் காரணமாக தான் இந்த ரேட் அப்படிங்கிறது வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேப்டன் ஸ்டீவ் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ இந்த ரேட் அப்படிங்கிறது ஏரோப்ளைனில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி 4 ப்ரூஃபை அவராக விஷுவலைஸ் பண்ணி அவர் வந்து சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு ப்ரூஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த வீடியோவிலே அவர் வந்து விஷுவலைஸ் பண்ணியிருப்பார். அதாவது அந்த ஏரோப்ளைனோட ரைட் விங்ஸில் அந்த ரேட் அப்படிங்கிறது இருக்கிறத அவர் அதை என்சர்க்கிள் பண்ணி அதை வந்து விஷுவலைஸ் பண்ணியிருப்பார். இதுதான் அவருடைய ஃபஸ்ட்டு ப்ரூஃபாக இருக்குது. இப்போ செகண்ட் ப்ரூஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 17 வயது சிறுவனான ஆர்யன் எடுத்த வீடியோவில் தான் செகண்ட் ப்ரூஃப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேப்டன் ஸ்டீவ் வந்து சொல்லியிருக்காரு. அப்படி அதில் என்ன ப்ரூஃப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த வீடியோவில் ஏரோப்ளைனை தாண்டி அந்த ரேட் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, அதோடைய சவுண்டை நான் விஷுவலைஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேப்டன் ஸ்டீவ் வந்து சொல்லியிருக்காரு. தேர்டு ப்ரூஃபாக நம்ம கேப்டன் ஸ்டீவ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் ஒரே ஒருத்தர் தான் உயிர் தப்பப்பட்டார். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரமேஷ் விஸ்வாஸ்குமார் அப்படிங்கிறவர் தான் இந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் உயிர் தப்பப்பட்டார். அவருடைய வாக்குமூலத்தில் தான் இந்த தேர்ட் ப்ரூஃப் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படி அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பிளேன் வந்து கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சவுண்ட் ஏற்பட்டதாகட்டும், அது மட்டும் இல்லை லைட் வந்து அணைஞ்சு எரிஞ்சதாகட்டும் நம்ம ரமேஷ்குமார் வந்து சொல்லியிருக்காரு. ரமேஷ் விஸ்வாஸ்குமார் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு நம்ம கேப்டன் ஸ்டீவ் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேட் அப்படிங்கிறது செயல்பட்டாது, அதாவது ரேட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணப்பட்டாதான் இப்படி ஒரு சவுண்டும் இந்த லைட்டும் எரிஞ்சு அணையிறதும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேப்டன் ஸ்டீவ் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ 4வது ப்ரூஃபாக நம்ம கேப்டன் ஸ்டீவ் எதை பற்றி சொல்ல வராருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைலட் கடைசியாக பண்ண அந்த மேடே காலை பற்றி தான் அவர் வந்து சொல்ல வராரு. அதாவது மேபி எலக்ட்ரானிக் இல்லைனா ஹைட்ராலிக் ஃபெயிலியர் வந்து அதில் ஏற்பட்டிருக்கணும், இல்லைனா 2 இன்ஜின் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கணும். இந்த காரணத்தினால ரேட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், இதனால தான் பைலட் வந்து மேடே கால் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேப்டன் ஸ்டீவ் வந்து சொல்கிறாங்க. இந்த பிளேன் கிராஷுக்கு உண்மையான ரீசன் இதுவரை தெரிய வரல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இப்போ இந்த ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டன் ஸ்டீவ் அவருடைய ஓவர்வியூவில் அவர் சொன்ன வார்த்தைகள் தான். இதோடைய ப்ரூஃப் எப்போ தெரிய வரேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் பாக்ஸில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ப்ரூஃப் வந்து நமக்கு தெரியும். இப்போ நமக்கு ரீசன்ட் நியூஸில் நமக்கு தெரிஞ்ச என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் பாக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பர்ட் கையில் வந்து கிடச்சிருக்கு. அதில் அவங்க அதை ரெக்கார்ட் பண்ண 10 to 15 days ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் கனெக்ட் ஆகிருங்க. ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்த உடனே நான் இந்த போஸ்ட் வந்து நம்ம சேனலில் வந்து போடுவேன். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் கனெக்ட் ஆகிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, வேறு ஏதாவது கண்டென்ட்டில் உங்களுக்கு வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதுக்கான வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.